இப்போதான் நான் ரொம்ப சிரிச்சு எல்லார்ட்டையும் ஃப்ரீயா பேசுறேன். முன்னெல்லாம் ரொம்ப சீரியஸா இருப்பேன். ஓ ரியலி? யா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 2 செஷனுக்கு வாத்திஸ் எல்லாம் வர மாட்டாங்க. அதனால கொஞ்ச நேரம் வெளியே சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். என்னங்க என்னங்க என்னம்மா? வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா. கவிதா ஸ்டோர்ஸ் வழியா தானே போறீங்க? இந்த மிக்ஸை கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுங்களே. ஏமா, கிளையண்டோட 3 மணிக்கு மீட்டிங்மா. 5 நிமிஷம் முன்னால அங்க இருக்கணும். இப்ப கிளம்புனா தானே கரெக்டா இருக்கும். 4 இடத்துல அக்கௌண்ட்ஸ் எழுதுறோம். கரெக்ட் டைமுக்கு போகணும்ல. 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. நீங்க கொடுத்துட்டு போங்க. 1 hour கழிச்சு நான் போய் வாங்கிக்கிறேங்க. இப்ப போய் சாம்பாருக்கு எல்லா மசாலாவையும் வறுத்து வச்சுட்டேன். கொடுத்துட்டு போங்க. ஏமா, சாம்பார் முக்கியமா கிளைண்ட் மீட்டிங் முக்கியமா? 2 நிமிஷம்னு சாதாரணமா சொல்ற. பஞ்சுவாலிட்டிங்கிறது டயத்துக்கு போறது மட்டும் இல்லம்மா. நாம கமிட்மெண்ட்ஸை எந்த அளவுக்கு மதிக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. என்ன இது கிளாஸ் டைம்ல ஃபோன் பண்றா? சொல்லுமா. முத 2 கிளாஸும் கேன்சல் ஆயிடுச்சுப்பா. எக்கனாமிக்ஸும் அக்கவுண்ட்ஸும். எக்கனாமிக்ஸும் அக்கவுண்ட்ஸுமா? ஆமாப்பா. என்னது முதல் நாளே கிளாஸை கட் பண்றாங்க? சரி, நான் 1/2 hourல வந்துடுறேன். நீ எப்போ வெயிட் பண்ற இடத்துல வெயிட் பண்ணுமா. சரிங்கப்பா. இங்க பாரு, நான் வரதுக்குள்ள ஈவினிங் டெஸ்ட்டுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. சரியா? சரிங்கப்பா. நான் 1/2 hourல வந்துடுவேன். ஜாக்கிரதை. ஓகேப்பா. ஓகேடா. என்னவாங்க? என்னன்னு தெரியல. கிளாஸ் 7 கேன்சல் ஆயிடுச்சான். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க. சாம்பாரை விட கிளைண்ட் முக்கியம். லைஃப்ல எல்லாத்தையும் விட ஜனனியும் அவ படிப்பும் முக்கியம். நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாளே கிளாஸை கட் பண்றாங்க. என்ன பெரிய காலேஜ், இன்னும் புரிய மாட்டேங்குது. வாவ், பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் இயர்ல நானும் இவனும் தான் இந்த காலேஜுக்கு ஹீரோ ஹீரோயின் ஆகணும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் காமெடி ஆயிட்டேன். இந்த பொண்ணு நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். சீரியஸா பேசிட்டு இருக்கேன்ப்பா. சாரி. ஜோக் சொன்னா சிரிக்கிறது இல்ல. போதும். வந்து விட்டார் டங்கல் ஆமீர் கான். யார் இது? இதுதான்ப்பா ஜனனியோட அப்பா, மிஸ்டர் நாச்சியப்பன். அப்பா வந்துட்டாரு, வா. ஹாய் அங்கிள். வாமா. என்னம்மா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்லிட்டு ஏமா கிளாஸ் கட் ஆச்சு? இல்லப்பா, ப்ரொஃபசர்ஸ் வரலப்பா. நீ எப்படிமா? இல்ல அங்கிள், நான் லைப்ரரி போயிட்டு கொஞ்ச நேரத்துல காலேஜ் பஸ் வந்துரும், அல போயிடுவேன். ஓ சரி, நான் வரேன் அங்கிள். ஓகே அங்கிள், சரிம்மா. வரேன். ஜாக்கிரதை. உன் ஃபோன் வந்தோடனே நான் உடனே கிளம்பி வந்துட்டேம்மா. அம்மா கூட கல்யாணம் பண்ணா. இந்த உலகத்திலேயே ஜனனி ஒருத்தனை பார்த்து சிரிக்கிறான்னா அது அவங்க அப்பாவை பார்த்து மட்டும்தான். அப்படி ஒரு மேனுவல் டியூனிங்கா அந்த ஆள் பண்ணி வச்சிருக்காரு. என்னம்மா, இந்த பசங்க எங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க? லைப்ரரி போய் படிக்க மாட்டாங்களா? இல்லப்பா, அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க. சரி, போலாமா? எனக்கு கிளாஸ் சீக்கிரமா முடிஞ்சதால அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறாரோ? நோமா, இது டெய்லி ரொட்டீன் தான். இன்னைக்கு தான் ஜனனி அவங்க அப்பாக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருக்கா. பொதுவா கிளாஸ் முடியறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி நாச்சியப்பன் வந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பாரு. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனனி ஏதோ LKG குழந்தை மாதிரி அப்பா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சி 2 பேரும் சென்டிமெண்ட் ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாரு. அதை பார்த்து தான் எனக்கு கண்ணாடி போட வேண்டிய நிலைமையே வந்துருச்சு. அப்படின்னா பார்த்துக்கோயேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஏதோ உலக கடனை அடைய போற மாதிரி வண்டி எடுத்து விருன்னு வேகமாக கிளம்பி போயிடுவாங்க. என்ன கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. காலேஜ் ஃபைனல் இயர், அதுவும் ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு கூட இந்த ப்ரொஃபஸரால் வர முடியாதா? இல்லப்பா, ஏதோ கான்க்ளேவ்னு சொன்னாங்க. நான்சென்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு முக்கியமா இல்லை காலேஜோட ரெப்யூட்டேஷன் முக்கியமா?
இது லைஃப்ல எவ்வளவு பெரிய டேர்னிங் பாயிண்ட் தெரியுமா? சான்ஸே இல்லை. நாச்சியப்பன் போட்ட ரோட்ல நம்ம யாரும் டேர்னிங் பாயிண்டா இருக்கவே முடியாது. அவளோட வாழ்க்கையை அவ தானடா வாழணும். ஆமாண்டா, இந்த ஃபைனல் இயர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரே கோல்ல தான் வராங்க. சும்மா எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச மாதிரி. பட் வேர்ல்ட் இஸ் வெரி வைட்மா. இதுல ஜெயிக்கணும்னா லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த டைவர்ஷனுமே உன்னை பாதிக்க கூடாது. என் பொண்ணு மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அவ எந்த ஒரு தடங்களும் இல்லாம காலேஜ் டாப்பரா வரப்போறா. வருவா, நிச்சயமா வருவா. உலகத்துல இந்த மாதிரி அப்பாவை எங்கேயாவது பார்த்திருக்கியா நீ? ஜனனியோட வாழ்க்கையே நான் வேற மாதிரி மாத்தி காட்டுறேன் பாரு. ஏ அஞ்சனா, சவுண்ட் குறை. நான் படிச்சிட்டு இருக்கேன்ல. நீ எப்பயும் அதை தானே பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு ஜனனி, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹீரோ கூட பாரு, எவ்வளவு ஹாட்டா இருக்கான். அஞ்சனா, நான் இதுக்கெல்லாம் வரல, நான் படிக்கணும். ஏய் சொன்ன கேளுடி. அப்பா வெளியே தானே போயிருக்காரு. அவர் வர்றதுக்குள்ள படம் முடிஞ்சிரும். அதுக்குள்ள நம்ம கிளைமேக்ஸ் மட்டும் பாத்துடலாம். சூப்பரா இருக்கும் பாரு. நான் அப்பா திட்டு வரேன்னு பயந்து பார்க்காம இல்ல. எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன். 4 மணி நேரமா உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்கு 15 மினிட்ஸ் பாரு. எனக்காக பாரு ப்ளீஸ். வா. இதாடி நல்லா இருக்கு. இந்த வீட்ல உனக்கும் அப்பாவுக்கு தான் டேஸ்டே வேற லெவல். பாரு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குல்ல? கார்த்திக், I love you. ஏய், என்னடி இது? நல்லா இருக்கும் பாரு. கார்த்திக், I love you. அஞ்சனா, ஸ்டாப் பண்ணு. என்ன கன்றாவி இது? என்னம்மா? என்ன ஜனனி நீ சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்க? அவ ஒன்னும் பண்ணலப்பா, நான் தான் சும்மா. என்ன பண்ணல? நல்ல விஷயத்தை கத்துக்கலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை கத்துக்காத. இதுல இவ்வளவு வேற கூட வச்சு பாக்குற. இங்க பாரு ஜனனி, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து உன் மைண்ட் பொல்யூட் ஆகக்கூடாது. நல்ல விஷயங்கள் மட்டும் தான் உனக்கு தெரியணும்னு நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி படம்லாம். போ படிப்போ. இங்க பாரு, உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அவ படிப்பு டிஸ்டர்ப் ஆகிறதுக்காக சொல்லல, உன் படிப்புல நீ கவனமா இருக்கணும். நான் என்னமோ உன்னை கண்டுக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ காலேஜ் டாப்பரா வரட்டும், அதுக்கப்புறம் உன் விஷயத்துக்கு வரேன். இந்த மாதிரி அசிங்கெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராது. இனி ஏதாவது படம் பார்க்கறேன், கதை கேட்கறேன், அப்படி இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. என்னது இது? ஏமா படம் தானே பார்த்தேன். எதுக்கு இவர் கத்துறாரு இப்படி? எப்படிதான் இவரு கல்யாணம் பண்ணி இதுல லவ் மேரேஜ் வர ஒரே டார்ச்சர். அம்மா, லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா? டேபிள் மேல வச்சிருக்கேன்டா. இரு, சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, இன்னைக்கு சீக்கிரம் போகணும். நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதான் கிளம்புறேன். ஒரு 10 நிமிஷம் இரு. நீ உங்க அப்பாவும் ஏன் ஒரே மாதிரி பண்றீங்க? கொஞ்சமாவது முன்னாடி சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணுமா வேண்டாமா? அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டா எப்படி? என்ன பார்வதி, என்ன ஆச்சு? எங்க அவ இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. ஏய் இரு, இன்னும் சமைக்கலையா? இவளுக்கு 15 மினிட்ஸ் தான் சாப்பிடுற டைம் தெரியும்ல, இன்னும் சமைக்காம இருந்தா என்ன அர்த்தம்? எங்க எனக்கு 2 கை தாங்க இருக்கு. காலையில இருந்து நான் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? லஞ்ச் டப்பா கட்டி முடிச்சிட்டு இப்ப தோசை ஊத்தி தரேங்கிற. ஒரு 10 நிமிஷம் தானே, இப்படி அவசரப்படுத்தினா எப்படி? கோவப்படாத பார்வதி. ஒரு மனுஷனோட எண்ணங்கள் எல்லாமே அவனுக்கு சமைச்சு போற ஆளுங்களோட எண்ணங்களை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுமா. அதனால தான் எப்பவுமே ஆத்மாத்மா சமைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீ பதட்டப்படாம நிதானமா சமைச்சு கொடுத்தாதான் அது பாசிட்டிவ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி பசங்களும் நிம்மதியா மைண்ட காமா வச்சுக்க முடியும். நானும் காமா முன்னாடியே சமைச்சு வச்சிருப்பேன்.
டிஃபனை சூடாதான் கொடுக்கணும், அப்பதான் டைஜஸ்ட் ஆகும், அப்பதான் மைண்ட் ஆக்டிவா வேலை செய்யும்னு என்கிட்ட 1008 தடவை சொல்லிருக்கீங்க. அப்புறம் பின்னாடியே வந்து டைம் இல்லன்னு குதிச்சா எப்படிங்க? பார்வதி, படபடப்பா இருந்தா எந்த வேலையும் நடக்காது. அத நான் பாத்துக்கிறேனே. அவ சாப்பிடுற வேலையும் முடியும், 15 நிமிஷத்துல நாங்களும் கிளம்ப முடியும். நீ பாலை மட்டும் எடுத்து வை, நான் வரேன். இவர் என்ன பண்றாரு? இந்த பால் உனக்கு எங்க பத்த போகுது? போதுமா, போதும். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. எங்க என்னங்க இது? இதாமா பிரேக்ஃபாஸ்ட். இங்க பாரு, பாதாம் இருக்கு, முந்திரி இருக்கு, ஆப்பிள் இருக்கு, பட்டர் இருக்கு, பிரெட் இருக்கு. நீ சாப்பிடு. டைனிங் டேபிள் போய் சாப்பிடுறேன். போமா. எங்க என்னங்க இது? 2 பிரெட்டும் பழமும் எப்படிங்க பத்தும்? இந்நேரம் 2 தோசை சாப்பிட்டு கிளம்பிருப்பா. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? பார்வதி, இட்லி தோசை பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு கிளாஸ் எப்படி அட்டன் பண்ண முடியும்? அதுல ஐகாப்ஸ் இருக்கு, அதுல மூளை டல்லாகி தூக்கம் தான் வரும். இதாமா பேலன்ஸ் டயட். புரோட்டீன் ஜாஸ்தி, மூளையும் உடம்பு ஆக்டிவா இருக்கும். இரும்பு சத்து, கால்சியம், புரோட்டீன் இதுல எல்லாமே சேர்ந்துருக்கு. இனிமே இந்த அரிசி சாப்பாடெல்லாம் பண்ணாத. வாரத்துக்கு 2 நாள் போதும், மீதி நாள்லாம் நல்ல சத்தான உணவே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் இதுல உனக்கு நிறைய சமைக்கிற வேலையும் இருக்காது, ஈஸியா முடிஞ்சிடும்ல. ஆமா, அஞ்சனா எங்க? அவ மேல குளிச்சிட்டு இருக்காங்க. பார்வதி, ஒரு விஷயத்தை நான் கிளியரா சொல்லிடுறேன். நான் ஜனனி மேல கான்சென்ட்ரேட் பண்றேன்றதுனால அஞ்சனாவை அவ இஷ்டத்துக்கு விட்டேன்னு அர்த்தம் இல்ல. இப்ப இருக்கிற பொண்ணுங்க மனசை கெடுக்கிறதுக்கு 1008 விஷயங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த காலத்து பொண்ணுங்க பண்ற அராஜகம் இருக்க, அதை சோசியல் மீடியால பாக்குறோம்ல. ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி அவங்கள நினைச்சுக்கிறதும், ட்ரெஸ் பண்றதும், டான்ஸ் ஆடுறதும், அவங்க லைஃப் சுத்தமா போயிடுமா? அதெல்லாம் இந்த மாதிரி படம் பாக்குறதுனால தான் வருது. ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். நான் செய்யற எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அதை எல்லாருக்கும் நான் விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஒன்று செஞ்சா அது நல்லதுக்கு தானே ஒரு நம்பிக்கை வரணும். இதை தானே நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் மற்றவங்களுக்கு நான் அப்பப்போ வித்தியாசமா தெரிகிறேன். சாப்பிட்டியம்மா? போலாமா? பாய்மா. வரமா, போலாம். ஏண்டா ஒரு மணி நேரம் உன்னால காத்திருக்க முடியாதா? 1 hour இல்ல, 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண. என்ன யாருமே கூப்பிடல. உன்னை கூப்பிடுவாங்களா? நம்ம வயிற்று வலிக்கு நம்ம போயிருக்கோண்டா. 1.5 மணி நேரம் இல்ல, 1.5 நாள்னா கூட நீ காத்திருக்கணும்டா. அப்பா யாருமே கண்டுக்காதப்போ நான் என்னப்பா பண்ண முடியும்? என்னடா மடைய மாதிரி பேசுற? இருங்க, என்ன புதுசா கண்டிக்கிறீங்க? நம்ம ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கோமே, அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். இவங்க சின்ன வயசுல இருந்து நான் உங்களுக்கு படிச்சு சொன்னேன், இவங்களை கண்டிச்சு வளங்கன்னு. நீங்க கோட்டை விட்டுட்டீங்க. ஏன் சின்ன வயசுல கண்டிக்கலாம், இப்ப கண்டிக்க கூடாதா? வளையாதுங்க. அதான் வளையாதுன்னா இந்த மாதிரி தூணோட தூணா நிக்க வேண்டியதுதான். ஏப்பா என்ன பிரச்சனைப்பா? இல்லப்பா, அந்த சுதர்சன் ரெஃபர் பண்ண கம்பெனிக்கு வேலைக்கு போய் சேர்றானா 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லாம எந்திரிச்சு வந்திருக்காப்பா. இல்ல மாமா, அங்க என்ன யாருமே கண்டுக்கல. ஏய், மடைய மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய் இரு. என்னடா உன் வேலைக்கு தானே? நாளை காலையில் எனக்கு ஞாபகப்படுத்து, நான் உனக்கு ரெஃபர் பண்றேன். ஓகேவா? சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் இல்ல மாமா, என்ன சாப்பிட விடல. போய் சாப்பிடு போ. ஏன்பா அவன் நல்லா வருவான்பா, ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? சரி, நான் போய் ஜனனியை டிராப் பண்ணிட்டு வரேன். சரிப்பா, போலாமா? போலாம்ப்பா. போயிட்டு வாங்க. டே விக்ரம். சொல்லு மச்சான். நான் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். இந்த தடவை எலெக்ஷனில் சேர்மன் போஸ்ட்டுக்கு நிற்கலான்னு இருக்கேன். ஏன்டா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க? சும்மா இருடா. டேய் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன்டா. யாரா ஓட்டு போடுவா? மச்சான் நீ போடுவல மச்சான்? டவுட்டு தான் மச்சான். ஓகே கூல். வந்துட்டாங்கய்யா இன்டர்நேஷனல் ஃபாதர் அண்ட் டாட்டர். அப்படி டெய்லி நியூஸ் என்னதான் மச்சான் புதுசு புதுசாக சொல்லும், உனக்கு தெரியுமா? என்னன்னு தெரியணும்ல? நான் டப் பண்ணட்டுமா? இந்த உலகத்திலேயே சத்யராஜுக்கு அப்புறம் நீதான் ஸ்டூடெண்ட் நம்பர் 1. இப்போ கமலா ஹாரிஸ் இருக்கலாம், ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீதான் US பிரசிடென்ட். இந்த மேனேஜ்மெண்ட் கிளாஸ் நடத்துகிற குருநாதர் இருக்காரே, அவர் பார்க்க வேடா அறிவிச்சுடரா பழமா தெரியலாம், ஆனால் சுத்த டம்மிம்மா. எல்லாரையும் நாளைக்கு உங்ககிட்ட கிளாஸுக்கு வர சொல்லிட்டு, நீதாம்மா மேனேஜ்மெண்ட்லேயே பெஸ்ட்டு. என்னையே வச்சு மேனேஜ் பண்ணும் போது பிஸ்னஸை மேனேஜ் பண்ண மாட்டியா? ஓகேப்பா, நான் சாதிப்பேன்ப்பா, உங்களை ப்ரௌட் ஆக்குவேன்ப்பா.
அங்க இருக்கிற வளவாரி பசங்க இருக்காங்களே அவங்க ரொம்ப டேஞ்சரஸ். யார் கூடயும் பழகாத. அதுல இருக்கிறதுலயே சொக்க தங்கம் யோகி மட்டும்தான். நீ அவனோட மட்டும் பழகு, உன் லைஃப் சக்சஸ். டேய் என்ன பண்ற? எனக்காக ஒரு சின்ன பில்டப். போடு போடு. சரிம்பா, யோகி கேட்டதா சொல்லு. என்ன என்னடா சீக்கிரம் கிளம்பிட்டாரு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாரு. அவருக்கு என்ன கஷ்டமோ போட்டா ஒரு விடுறா. ஹாய் ஹாய் ஜனனி. ஹாய் ஜனனி. என்னடா? கம்யா. வா. ஏன்னா ஜனனி லெக்சர் முடிச்சுட்டு வராப்புல தெரியுது. என்ன? இல்ல ஒரு லெக்சர் முடிச்சுட்டு இன்னொரு லெக்சருக்கு போற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். எங்க அப்பாவை வச்சு ஃபன் பண்றதுக்கு நீ யாரு? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம். அதை தாண்டி என்னை பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எங்க அப்பாவை பத்தி பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு? இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு லைஃபை மிஸ் பண்ணிடாத. ஜனனி, it's just for fun, yeah. Take it easy. கம் ஆன். சில்டா. அழகை நிப்பாட்றா. எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். நேத்து வந்து நீ லீடர் ஆயிட்டல. இரு மச்சான், அவனுக்கு ஒரு நாள் அடி இருக்குடா. இருடா. ஏய் வேண்டாம். டேய் என்னடா பண்ணிடுவ? ஏய் பட. வாங்க. ஏய் விக்ரம் விடு. அந்த அழகைக்கு ஒரு நாள் இருக்குடா. நீ போடா. டேய் ஏய் உங்க ஆளுங்க எல்லாம் போயிட்டாங்க. டேய் வாடா கிளாஸுக்கு போலாம். கூல் மச்சான், விடுறா. இரு மச்சான், அவங்களுக்கு ஒரு நாள் இருக்குடா. வாடா கிளாஸுக்கு போலாம். ஏய் வா. மச்சான் நான் ஏதோ தப்பா கேட்டேனடா. டேய் விடுடா. நீ படிக்க வரல. ஏன்னா படிப்புக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா நான் படிக்க வந்திருக்கேன். படிக்க மட்டும்தான் வந்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, இங்க எல்லாருமே அப்படிதான். நீ வர வரைக்கும் இங்க எல்லாம் சரியா இருந்தது. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மாறிடுச்சு. உனக்கு கனவுகள் இல்லாம இருக்கலாம், லட்சியம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் நிறைய கனவுகளோட ஓடிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத. ஓகே, ஃபைனல் இயர் வந்தாச்சு. இப்ப இத பத்தி யோசிக்காதவங்களே இருக்க மாட்டீங்க. வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் தான் இப்ப உங்க எல்லாரோட மண்டைக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கும். அதான் நான் திருப்பி கேட்கிறேன், வாட் நெக்ஸ்ட்? லஞ்ச் செஷன் தான் நெக்ஸ்ட். இதுல என்ன குழப்பம் இருக்கு? வாட் நெக்ஸ்ட்? அது அவ லைஃபை பத்தி அவரே கேட்டுக்கிறாரா? எங்க அப்பா நம்மள இவனை பார்த்தா தான் காண்டா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ண போறான்றான். என் சம்பளத்துல இவனுக்கு என்ன ஷேரா கொடுக்க போறேன். ஓகே, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக போறீங்க? யாரெல்லாம் கோர்ஸ் முடிஞ்சதும் ஜாபுக்கு போக போறீங்க? ஓகே, then tell me what are all the opportunities available for you? என்னையா எல்லாம் அப்படி அமைதியா இருந்தா அப்படி? உங்களுக்குன்னு ஒரு கோலே இல்லையா? எது கேட்டாலும் அமைதியாவே இருக்கீங்க. யோகி நீ சொல்லியா? போங்க சார், உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதுலே எனக்கு புரிஞ்ச ஒரே வேர்ட் கோல். கோல்னா நம்ம கிளாஸ்ல ஜனனி தான். ஜனனினா கோல், கோல்னா ஜனனி. லெட்ஸ் பாஸ் திஸ் கொஸ்டின் டு ஜனனி சார். ரொம்ப சந்தோஷம்டா. கர் கர். தேங்க்யூ சார். 2 வருஷத்துக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட் இதுதான். அமைதியா இருப்பீங்க. இப்போ ஜனனி சொல்லுவான்ற வரைக்கும் வந்திருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஆஸ் யூஷுவல் ஜனனி, நீ சொல்லுமா. Sir, there are various fields in which we can offer our support. It includes banking services, chartered accounting, financial investment planning, company secretaryship, cost account, financial analysis, risk management, retail management and cost accountancy. These are the best career choices, sir. வெரி குட்மா, வெரி குட். உட்கார்மா. சார் அதெல்லாம் புக்ல இருக்கிற கரியர் ஆப்ஷன் சார். ஆனா இப்ப அதெல்லாம் தாண்டி நியூ ஏஜ் கரியர் நிறைய வந்துருச்சு. வெறும் புக்கை மட்டும் தூக்கி வச்சுட்டு அலைய முடியாது சார்.
சுத்தி இருக்கிற மனுஷங்களையும் பார்த்து பிராக்டிக்கல் லைஃபை கத்துக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். கிரேட் மிஸ்டர் கௌதம், நீங்க தான் பிராக்டிக்கல் லைஃபை பார்த்து வராச்சே. தென் ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் நியூ ஏஜ் கரியர் ஆப்ஷன். சிக்கிட்டான்டா சிவனாண்டி. இனி வாத்தி ரேடு தான். 1 மணி நேரத்துக்கு நம்ம அசைய முடியாது. விட மாட்டான் இந்த வாத்தி. Actually, it is the most important new age career option. அது எப்படி மிஸ்டர் கௌதம்? சீன் போட ஒரு வார்த்தையோட நிறுத்தினா எப்படி? லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நோ அபவுட் யூ. டெல் மீ. கம் ஆன். ஆப். Sir, an actuary is a very respectable title for professionals. Actuaries are individuals who assess the risks involved in the insurance industry. The risks include property loss, disability, or other probables that could impact the company. They are experts in risk management who use their mathematical skills to estimate the probability of future events and to predict their financial impact on their clients and businesses in general. An actuary can get a minimum salary of 9 to 10 lakhs per annum, making it one of the highest salary jobs for commerce students. சூப்பர்டா. கங்க்ராட்ஸ்டா. Thank you, sir. Thank you so much. ஏண்டா, எனக்கு நாளைக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு தோணுது. ஐ ஆல்சோ கலெக்ட் மெட்டீரியல் ஃபார் திஸ். ஓகே? Sure, sir. நான் ஏதோ பேஸ்கெட் பால் வாலிபால்னு சுத்துறோம்னு நினைச்சேன். பட் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்க, அப்டேட்டடா இருக்க. சார், கௌதம் மை ஃப்ரெண்டு சார். தெரியும். உட்கார் உட்கார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, என்ஜாய். Thank you, sir. ஓகே. சூப்பர்டா மச்சான். அவன் எப்படியோ நம்ம கேங் மானத்தை காப்பாத்திட்டான். நீ விடு மச்சான், விடு மச்சான். உடனே சமாளிக்காத. மச்சி, இன்னைக்கு நீ போடல அந்த குருநாதன் தெரிச்சு இந்த காலேஜ் விட்டே ஓடிருப்பாருன்னு நினைச்சேன். பார்த்தா கடைசியில் உனக்கு வந்து ஒரு ஜாலரா தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இது வரைக்கும் நீ புக்கை திறந்து படிச்சு நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு நான் அந்த போடு போடுறேன். டேய், அவன் வந்தே 4 நாள் தான்டா ஆகுது. லாஜிக் தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. போடா. ஆனா உனக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? என்ன? இந்த காலேஜுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த காலேஜ்ல டியூல் ஹீரோஸ். ஒன்னு நீ, இன்னொன்னு நான். அதுக்கு முன்னாடி நான் சோலோ ஹீரோவா இருந்தேன். நீங்க சோலோ ஹீரோ. உன்னை காமெடியனாவே எங்களால ஏத்துக்க முடியல. இல்ல ஹீரோ வேற. கரெக்ட். நீனா கடைசி வரைக்கும் சோலோ தான்டா. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லையே. கூல் டவுன் யோகி. ஜனனி வரா. நான் அவகிட்ட பேசணும். வேணாம் மச்சான். ஏன்டா பயப்படுற? மச்சான் வேணாம்டா. டேய் இருடா, நான் பேசிட்டு வரேன். மச்சான் வேணாம்டா. ஒரு ரவுடி போறடா, காலையிலே பார்த்தல. ஜனனி, உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்?